Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஜஸ்ட் ஒன் கிளிக்ல ஆட்டோ ரீப்ரெஸ் எப்படி சிஸ்டம் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு அது இப்போ யூஸ் ஆகாட்டியும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். அதனால நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க guys, வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நீங்கள் உங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அது வந்து ஒரு ஷார்ட்கட் எடுத்துங்க. அதில் வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் அப்படின்னு நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் நான் டைப் பண்ணுற மாதிரியே கமெண்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கோலனை மிஸ் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. அதனால் கவனமாக பாருங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எத்தனை டிரைவ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டிரைவ் வந்து ட்ரீங்கிறது கீழே கொடுத்து அது கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ இதில் வந்து 5 டிரைவ் இருக்கிறனால இப்போ நான் வந்து 5 டிரைவ் கொடுத்துட்றேன். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நேமில் வந்து refresh.bat அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீல வந்து பாட் ஒரு இது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் வந்து இப்போ ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. உங்கள் இதில் 4 டிஸ்க் இருந்தாலும் சரி 5 டிஸ்க் இருந்தாலும் சரி டோட்டலாக எல்லாத்தையுமே உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுது. ஜஸ்ட் ஒன் கிளிக் தான் ஆட்டோ ரீஃப்ரெஷ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகி கம்ப்ளீட் ஆகிரும். கீழே கமெண்டில் வந்து ஆட்டோ ரீஃப்ரெஷ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது ஷோ ஆகிரும். ஷோ ஆகினதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டார்னா, என்னோடய பிசி வந்து நான் இது செட் பண்ணாமே ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகுது, அதை எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு. அவங்களுக்காக இந்த சொல்யூஷன் நம்ம போடுறோம். நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து சர்வீஸ்ன்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுங்க. சர்வீஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சர்வீஸோட பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எரர் ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிருங்க. அதில் போயிட்டு ஸ்டார்ட் அப் டைப் வந்து மேனுவல்னு இருக்கும், அதை வந்து டிசேபிள்டு அப்படின்னு கொடுத்து அப்ளை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும். மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா
பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரிப்போர்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டுருக்கு. அதையும் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேனுவலில் ஸ்டார்ட் அப் டைப்பை வந்து டிசேபிள் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துருங்க. எனக்கு வந்து ஆட்டோ ரிஃப்ரெஷ் ஆகலை, அதனால் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். உங்கள் ஆட்டோ ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆட்டோ ரிஃப்ரெஷும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.